கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாரை அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி சந்தித்தது கர்நாடக அரசியல் வட்டாரங்களில் புதிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. அதானி குழுமத்தின் மீதும் அதன் நிறுவன தலைவர் அதானி மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. நாடாளுமன்றத்திலும் தேர்தல் பிரச்சாரங்களிலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குரோனி முதலாளித்துவம் என அதானி குழுமத்தின் மீதும் மத்திய அரசு மீதும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இந்நிலையில் நேற்று பெங்களூரு சதாசிவ நகரில் உள்ள கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இல்லத்திற்கே சென்று கௌதம் அதானி சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து விளக்கமளித்த கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார், நான் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அதானி என்னை சந்திப்பது இதுவே முதல் முறை. மாநிலத்தில் அவர் பல தொழில்களை செய்து வருகிறார்கள். இது முற்றிலும் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே. வேறு எந்த தொழில் சார்ந்த விஷயங்களும் விவாதிக்கப்படவில்லை என்று விளக்கமளித்திருக்கிறார். இந்நிலையில் அம்மாநில மூத்த தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஆர். அசோகா இந்த சந்திப்பை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். டெல்லியில் அதானியை கடுமையாக எதிர்த்து பேசும் காங்கிரஸ் கர்நாடகாவில் அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது. இது காங்கிரசின் அப்பட்டமான இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது எனவும், அதானியை சந்திக்க ராகுல் காந்தி சிவகுமாருக்கு அனுமதி அளித்தாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பெங்களூரு நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ள 16.75 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை சாலை திட்டத்திற்கான டெண்டரில் அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் மிக குறைந்த தொகையை குறிப்பிட்டு முதலிடத்தில் உள்ளது. இந்த திட்டத்துக்கான ஒப்புதல் இன்னும் இறுதி செய்யப்படாத சூழலில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது பெங்களூரு அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.